பிரெயின் லாராவின் சாதனையை முறியடிப்பாரா எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வால்? என்னப்பா சொல்ற? என்னப்பா இது? அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் வெறித்தனமான பேட்டிங் பை எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வால்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எஸ், இந்தியா வாசஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டெல்லியில் நடக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி நம்ம வந்து இன்னிங்ஸ் வெற்றியோட கெத்தா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்ல ஜெயிச்சா நம்ம தான் வந்து சீரீஸ் வின். ஏன்னா இருக்கிறது 2 மேட்ச் தான். சப்போஸ் இதுல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா டிராவ் ஆயிருமே அப்படின்ற மாதிரி முனைப்போட தான் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாஸ் வின் பண்ணி நாங்க வந்து பேட்டிங் செலக்ட் பண்றோம்னு இந்தியா வந்தாங்க. ஸோ கேஎல் ராகுல், எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வாலும் ஓப்பனிங். கேஎல் ராகுல் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாருன்னு சொல்லலாம். 6 5 4 அடிச்சு வந்து 54 பாலுக்கு 38 ரன் இருக்கும்போது வெல்கேன் பால்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டா அப்படி மனுஷன். அதுக்கப்புறம் அந்த சாய் சுதர்ஷன் எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வாலும் வந்து சூப்பர்பான ஒரு பார்ட்னர்ஷிப். சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச்ல ஆனா ஐயோ இந்த டெஸ்ட் மேட்ச்ல எடுக்க மாட்டாங்களேன்ற மாதிரி வந்து 125 பாலுக்கு மனுஷன் 87 ரன் 12 4 சூப்பரா ஃபோர்ஸ்ல டீலிங் பண்ணாரு. அவரும் செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்க்கும்போது அவர் எல்பிடபிள்யூல வெல்கேன் பால்லே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் சுமன் கில் வந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நீ ஆடு தம்பி அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வாலுக்கே பேட்டிங்கை கொடுத்தாரு மனுஷன். எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வால் 253 பாலுக்கு மனுஷன் 173 ரன். அப்படியே சேவாக்கா பார்த்த மாதிரி இருந்தது. குட்டி சேவாக்கே வருக வருக அப்படின்னு பிருத்திவி ஷா சொன்னாங்க. அந்த மாதிரி என்ன சோழியை முடிக்க பாக்குறீங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உண்மையாவே செம பேட்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஸோ வந்து 22 4 மனுஷன் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 400 அடினேன், பிரெயின் லாரா சாதனையை அடினேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேட்டிங். 400 அடிப்பாரான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த முனைப்போட தான் போய்கிட்டு இருக்காரு. மேபி அடிக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுற இடத்துல தான் வந்து அவரோட பேட்டிங் கெரியரே வந்து கெரியரில் ஒரு நிறைய செஞ்சுரிகள், நிறைய 200கள் எல்லாம் மிஸ் ஆயிருக்கிறதா நம்ம நேரில் பார்த்துருக்கோம். ஸோ 173 டே 1 முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 318 ரன் 2 விக்கெட் மட்டுமே இழப்புக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மில் கண்டினியூ பண்ணாலும் நாளைக்கு 400 போட்டுருவாரு. ஆனா அதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் விடுவாங்களா மாட்டாங்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஹோப் ஸோ. வெஸ்ட் இண்டீஸ் போலிங் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. எஸ்எஸ்பி ஜெய்ஷ்வால் பேட்டிங் கெத்தா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் முயற்சிப்பார். கண்டிப்பா வந்து ஒரு 300க்காச்சும் முயற்சிப்பார். அடிச்ச உடனே 400க்கு முயற்சிப்பார்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.